ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் புட்டு. இது நம்ம இன்றைக்கி புட்டு குழல் இல்லாமலே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்காக நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். புட்டு மாவு வறுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை மாவை நல்லா விரவணும், கட்டிப்படாமல் விரவணும். ஏன்னா கட்டி பட்டுருச்சுன்னா அந்த கட்டி வாயில் வரும். அது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்காது பார்க்குறதுக்கு. நம்ம எவ்வளோ தூரம் கட்டி இல்லாமல் நல்லா அழகாக பிசைகிறோமோ அதில் தான் அந்த புட்டோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நம்ம நல்லா மேக்ஸிமம் பிசைஞ்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 கிண்ணம் எடுத்துருக்கோம். 4 பேர் இருக்கிறதுனால ஒரு ஆளுக்கு ஒரு கிண்ணம் வச்சு 4 பேருக்கு 4 கிண்ணம் பண்ணுறேன். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய் துருவி இருக்கேன். அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒரு புடி தேங்காய், 3 பிடி மாவு, திருப்பி மேலே ஒரு பிடி தேங்காய், அந்த மாதிரி வச்சு நான் இந்த 4 கிண்ணத்தையும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புட்டுக்கு தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் போடாமல் புட்டை வச்சா எடுபடாது. இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் அந்த தண்ணி போட்டு மூடி வச்சுட்டு அந்த இட்லி பாத்திரத்தை மூடிக்கு மேலே தான் இந்த 4 கிண்ணத்தையும் வச்சு நான் இப்போ அவிக்க போகிறேன் புட்டு. ஏன்னா என்கிட்ட புட்டுக்குழல் இல்லை, அதனால் இதை வச்சு நல்லா அழகாக அவிக்க போகிறேன். இப்போ நல்லா அதில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ நான் இதை மூடி வைக்க போகிறேன். இதை நான் இப்போ மூடி வச்சுட்டு அவிச்சு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை மூடி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிடுங்களா. இனிமேல் நான் இதுக்காக புட்டுக்கு சைட் டிஷ்ஷாக பயிறு செய்ய போகிறேன். இனி பயிறு செய்தால் அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சிறுபயிறு எடுத்திருக்கேன். தோலோட சிறுபயிறு எடுத்திருக்கேன். இந்த சிறுபயிரை நல்லா கழுவணும், தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு 200 கிராம் அளவுக்கு நான் சிறுபயிறு எடுத்துருக்கிறதுனால இதில் ஒரு 400 மில்லி அளவுக்கு தண்ணி போடணும். ஒரு குக்கரை எடுத்துட்டு அதில் அந்த சிறுபயிரை கழுவி வச்சுருக்கக்கூடிய சிறுபயிரை கொட்டிக்கிட்டு ஒரு 400 மில்லி அளவுக்கு தண்ணி அந்த பாத்திரத்தில் எடுத்துட்டு அதை அந்த குக்கரில் போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும். மீடியமான ஸ்பூன் போதும், பெரிய ஸ்பூனில் போட வேண்டாம். ஏன்னா ரொம்ப உப்பு போட்டால் கச்சிரும். ஒரு மீடியம் அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் போட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 8 விசில் இல்லைன்னா ஒரு 6 விசில் கண்டிப்பாக வைக்கணும். ரொம்ப கம்மியாக விசில் வச்சா காஞ்ச சிறுபயிறு அதனால நல்லா அவியாது. நல்லா அவிஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சிறுபயிறு அவிஞ்சு நல்ல பூ போல் அவிஞ்சிருக்கு. இப்போ இந்த புட்டையும் இது ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட புட்டு கேட்டதுனால